நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி ட்ரேடிங் அப்படின்றத சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டே ட்ரேடிங் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஸ்விங் ட்ரேடிங்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். அண்ட் இது நமக்கு இதுலேருந்து எது சூஸ் ஆகும் அண்ட் நமக்கு எது ஓகேவாக இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு டவுட் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் இந்த டே ட்ரேடிங்னா என்ன, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, பொசிஷனல் ட்ரேடிங்னா என்ன, இது எல்லாத்தையுமே தான் பற்றி நம்ம கிளியராக இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னா டாப்பிக்குள்ளே போயிட்டு நம்ம டே ட்ரேடிங்னா என்ன, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, பொசிஷனல் ட்ரேடிங்ன்றதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வாட் இஸ் ட்ரேடிங் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ ட்ரேடிங் அப்படின்றது என்னது அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு ஃபியூ டேஸோ ஆர் ஃபியூ மினிட்ஸோ ஆர் ஃபியூ ஹவர்ஸ்லையோ அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரேடிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வித்தின் மினிட்ஸ், வித்தின் ஹவர்ஸ் ஆர் வித்தின் டேஸ்க்குள்ளே என்ன ஆகும்னா நடக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சுட்டு தான் நீங்கள் அந்த டைம் எவ்வளோ கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இந்த ட்ரேடிங் ஸ்டைல் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து ஆகும். இப்போ நீங்கள் வந்து டே ட்ரேடிங்க்கு அது ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல், ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல். தட் மீன்ஸ் டைம் தான் இதனுடைய ஸ்டைலில் என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வந்து பண்ணும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ கிளியராக வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டே ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். அந்த வேர்ட்லேயே இருக்குது அதுக்கான அர்த்தம். டே ட்ரேடிங் அப்படின்றது என்னதுன்னா, இவங்க ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக்கை அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா விற்றுருவாங்க, அந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே. ஸோ இப்படி பண்ணுறவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா டே ட்ரேடர் ஆர் டே ட்ரேடிங் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. லைக் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இன்ஃபோசிஸ் ஷேரை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 1500க்கு ட்ரேட் ஆகுது. இதே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 1510 ரூபீஸுக்கு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 1510 எக்ஸிட் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 10 ரூபீஸ் அப்படின்றது தான் இவங்களுக்கான ப்ராஃபிட். ஸோ டே ட்ரேடர் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரைஸ் மூமெண்டம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் டூரேஷனில் அந்த ப்ரைஸ் எப்படி மூமெண்டம் ஆகுது அப்படின்றது தான் அவங்க மெயினாக வந்து பார்ப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஹோல்டிங் பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ ஹவர்ஸ்லேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா எக்ஸிட் வந்து ஆயிடுவாங்க. இவங்களுடைய கோல் எதுவாக இருக்கும் அப்படின்னா குவிக் ப்ராஃபிட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரிஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், நம்ம சொன்ன டைரக்ஷன் போயிருச்சுன்னா ஓகே, பட் ஆப்போசிட் சப்போஸ் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஹெவி ரிஸ்க் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இவங்க எந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலாக சார்ட், இண்டிகேட்டர் அண்ட் சம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டூலாக வந்து யூஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டே ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் குவிக் டிசிஷன். எப்படி நம்ம ப்ரெஷரை ஹேண்டில் வந்து பண்ண போகிறோம், எமோஷனல் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எப்படி வந்து ஒரு ரேஸுக்கு வந்து எவ்ரி செகண்ட் அப்படின்றது முக்கியமோ, அதே மாதிரி டே ட்ரேடருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது என்னது அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா டே ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியோட இதை ஷேரை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டேஸ் ஆர் வீக்ஸில் என்ன பண்ணுவீங்கன்னா ஹோல்டு வந்து பண்ணுவீங்க. இவங்களுடைய மெயின் அட்வான்டேஜாக எதாவது இருக்கும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை எப்படி நம்ம வந்து கேப்சர் பண்ணுறது அப்படின்றத வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா மோட்டார்ஸோடைய ஷேர் வந்து ஒரு 700ல் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் 7 days அந்த டாடா மோட்டாரோடைய ஷேர் வந்து 760க்கு போயிருச்சு. அப்போது அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க. அப்போது 60 ரூபாய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ஷேருக்கு அப்படின்றது ப்ராஃபிட் அப்படின்றத வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுடைய ஹோல்டிங் பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ் அண்ட் வீக்ஸில் என்ன பண்ணுவாங்க. அடுத்து இவங்களுடைய கோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசிப்பாங்க ரொம்பவுமே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டான ஒரு ரிஸ்க் தான். அதே மாதிரி இவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலையும் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் கொஞ்சம் ஃபண்டமெண்டலையும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து யூஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா டே ட்ரேடர் மாதிரி நம்ம ஃபுல் டைம் உட்காந்து என்ன பண்ண தேவையில்லைன்னா சார்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நம்ம ஒரு கம்பெனியை ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு சார்ட்டோ இல்லை ஒரு ப்ராப்பராக ஒரு கேண்டிலோ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம அதை பை பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அண்ட் ரிஸ்க்கை மட்டும் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து சூப்பராகவே என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது யாருக்கு பெர்ஃபெக்டாக யூஸ் ஆகும் அப்படின்னா ஒர்க் ப்ரொஃபஷனல் அண்ட் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபுல் டைமாக ஏதாவது ஜாபில் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இது வந்து ஃபுல்லாக உட்காந்து டே ட்ரேடர் மாதிரி மானிட்டரே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நம்ம ப்ராப்பராக ஒரு இடத்துல அனலைசிஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சம் டேஸ் ஆர் சம் வீக்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு குட்டி ப்ராஃபிட் அப்படின்றத நம்மளால் மேக் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொசிஷனல் ட்ரேடிங்.
இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க ஒரு கம்பெனியோடைய ஷேரை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீக்ஸ், மந்த்ஸ் ஆர் ஈவன் இயர்ஸ் வரைக்கும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்டு அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. இவங்களுடைய மெயின் எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு பிக் ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறது அப்படின்றது வந்து இருக்கும். லைக் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ரிலையன்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து 2400 இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டலோ ஆர் ஒரு ஸ்ட்ராங் ஒரு பிரேக் அவுட்டோ நமக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நான் பை பண்ணுறேன். ஆஃப்டர் 4 monthsக்கு அப்புறம் எனக்கு வந்து அது ஒரு 3000 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன்னா எக்ஸிட் வந்து பண்ணிடுறேன். இப்போ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பொறுத்தளவு நான் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லாங் டேர்மாக அதாவது லாங் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா ஹோல்டு வந்து பண்ணணும். அதாவது ஹோல்டிங் பீரியட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீக்ஸ், மந்த்ஸில் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஹோல்டு அப்படின்றது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் இதனுடைய கோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மீடியமான ஒரு இதில் எப்படி நான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹையர் ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறது அப்படின்றது தான் இவங்களுடைய கோலாக வந்து இருக்கும். அதாவது லாங் ட்ரெண்டை எப்படி கேப்சர் பண்ணுறது தான் இவங்களுடைய கோலாக வந்து இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்ன்றது பார்த்தீங்கன்னா இதில் அந்த அளவு இருக்காது, ஒரு லோ ரிஸ்க் தான். அதாவது நம்ம டே ட்ரேடிங் ஆர் ஸ்விங் ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ட்ரேடிங்கை பொறுத்தளவு ரிஸ்க்ன்றது நமக்கு கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் அனலைசிஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலி யூஸ் பண்ணுவாங்க அண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கலும் ப்ளஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. ஸோ பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட்டை டெய்லி வாட்ச் பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியம் வந்து கிடையாது. டெய்லி ஒன்ஸ் என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா அந்த இதை ட்ராக் பண்ணிக்கிட்டாவே போதுமானதாக வந்து இருக்கும். ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிங் மாதிரி தான், ஆனால் அவங்களுடைய மைண்ட் செட் வந்து ட்ரேடராக வந்து இருப்பாங்க. ஒரு சார்ட்டில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பை பண்ணுவீங்க, ஹோல்ட் பண்ணுவீங்க. அதை வந்து ரொம்ப நாளுக்கு என்ன பண்ணிக்க மாட்டீங்கன்னா வச்சுக்கிற மாட்டீங்க. அதாவது பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறவங்களை நான் வந்து சொல்கிறேன். பொசிஷனல் ட்ரேடிங் யாருக்கும் இன்னமும் மோர் தென் ஷூட் ஆகும் அப்படின்னா ஒர்க் ப்ரொஃபஷனல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிஸ்னஸ் பீப்புள். அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் டெய்லி ஜாப்பில் இருக்கேன் ஆனால் என்னால் வந்து டெய்லி மார்க்கெட்டில் பார்க்க முடியாது அப்படின்றவங்களுக்கு பொசிஷனல் ட்ரேடிங் ரொம்ப 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 என்ன ஆகும்னா ஷூட் வந்து ஆகும். பட் நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கும் பொசிஷனல் ட்ரேடிங்கும் மோஸ்ட்லி கொஞ்சம் சிமிலராக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதை ஒரு கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து நான் புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இதை ஒரே ஷார்ட்டில் சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா டே ட்ரேடிங் அப்படின்றது பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரியணும், ப்ரெஷர் மேனேஜ் பண்ண தெரியணும், ப்ராப்பராக என்ட்ரி எடுக்க தெரியணும், ப்ராப்பராக எக்ஸிட் வந்து பண்ண தெரியணும். டே ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் கமிட்மெண்ட் கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். பட் இதே இது பொசிஷனல் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்டில் அனலைசிஸ் பண்ணிவிட்டு வீக் டேஸில் மார்க்கெட் இருக்கும்போது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா வெயிட் வந்து பண்ணலாம். பட் இது யாருக்கு ஷூட் ஆகும் அப்படின்னா நம்ம டிபெண்ட் பண்ணி ஒரு ஆளாக என்ன பண்ண முடியாதுன்னா மென்ஷன் பண்ணி இது கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய ஒர்க்கு அண்ட் உங்களுடைய டைம் கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் இருக்கிறத சூஸ் அப்படின்றது வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ இதிலேருந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ வேல்யூவாவது கிடச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். பட் அதுதான் எனக்கு இன்னமும் மோர் மோட்டிவேஷனை கொடுத்து இந்த மாதிரியான மோர் வேல்யூபிளான வீடியோவை கிரியேட் பண்ண வந்து வைக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக வேல்யூபிளாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஆல்சோ லைக் பண்ணிக்கோங்க. வேல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.